தினம் இனிய மொழி என் தாய்மொழி தமிழ் மொழியால் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் தைப்பூச திருநாள், அதாவது சிவன் பார்வதி என்று சொல்லும்பொழுது அவர்களின் மகனான முருகன் தான் அனைவருக்கும் முதலில் தெரிவது என்று சொல்வார்கள். விநாயகரும் அப்படித்தான். உலகை சுற்றி வந்து தான் ஞானப்பழத்தை பெற்றிட வேண்டும் என்று இருக்கும் பொழுது இவர் ஊரையே மயில் வாகனத்தில் சுற்றி வந்தார். ஆனால் விநாயகரோ தன் பெற்றோரை சுற்றி அந்த ஞானப்பழத்தை பெற்றார். அது ஒரு கதையாக இருந்தாலும் இன்றைய தைப்பூச தினத்தின் சிறப்பு என்னவென்றால், அசுரர்களால் தேவர்கள் இம்சை அனுபவித்த தருணத்தில் பார்வதி தேவியிடம் எழுந்து வேல் வாங்கிய தினம்தான் இந்த தைப்பூச திருநாள். அதனால் தைப்பூசம் என்று சொன்னால் வெற்றி என்கின்ற இன்னொரு செயலும் அதில் இருக்கின்றது. அந்த சொல் அதற்காக உரியது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இன்றைய தினத்தில் JDA ஈவென்ட் இசை பயிற்சி பள்ளியில் மிக அழகாக திறமைக்கான ஒரு சவாலை கொடுத்திருந்தார்கள். அது என்னவென்றால் 25 பாடல்களுக்கு மேல் என்று கூறப்பட்டு இருந்தது. ஆனால் JDAவில், அதாவது 3 ரோஜாக்களாக திகழும் திருமதி பிங்கி, திருமதி காயத்ரி, திருமதி ராஜலக்ஷ்மி திருப்பதி, இதில் அட்மினாக திகழ்ந்து கொண்டிருக்கும் இவர்கள் மூவருமே இந்த சவாலை ஏற்று ஒவ்வொரு வாரமும் பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த வாரம் இன்றைய தினத்தில் பாடியது திருமதி ராஜலக்ஷ்மி திருப்பதி அவர்கள். அவர்களுக்கு தென்காசி தென்றல் வானொலி சார்பாக இனிய வாழ்த்தினையும், அவர்களின் திறமைக்கு உண்மையில் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. பாடிக்கொண்டே இருந்தார்கள். அது 25ஐ தாண்டியது, 30ஐ தாண்டி 33 வந்தது. இன்னும் கொடுத்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் பாடிக்கொண்டே தான் இருப்பார்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா பாடல்களையும் தேர்வு செய்து அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அது மட்டும் அல்ல, அவருடன் இணைந்து அவருக்காக உறுதுணையாகவும் மூன்றுகோளாகவும் இருந்து கொண்டிருக்கும் அத்துணை பாடகர்களுக்கும் இந்த வாழ்த்தினை சமர்ப்பிக்கின்றேன். இது போன்ற வாய்ப்பினை அளித்து அவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கும் JDA ஈவென்ட் இசை பயிற்சி பள்ளியின் தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்தினையும் பாராட்டுதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நிறைய பேர், அதாவது இந்த 3 பேரும் அவர்களது சவால்களை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் திறமையாக. ஆனால் அடுத்து யார் இதில் கலந்து கொள்ளப் போகிறார்கள் என்பது ஆர்வமாக இருக்கின்றது. ஆண் குரலில் யார் வருகிறார்கள் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நிச்சயம் நீங்களும் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு உங்கள் திறமையை வெளிக்கொணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஏன்னா இந்த மாதிரிலாம் பாடும்பொழுது தான், ராஜலக்ஷ்மி சாதாரணமாக பாடும்பொழுது நான் பார்த்திருக்கின்றேன், ஒரு பதட்ட நிலை இருந்து கொண்டு இருக்கும். முதலில் அந்த பதட்ட நிலை இருந்தாலும் அடுத்தடுத்து வரும் பாடல்களில் அவர்களின் தேர்ச்சி மிக தெள்ள தெளிவாக தெரிந்தது. உண்மையில் வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. நன்றி. இப்பொழுது ராஜலக்ஷ்மி அவர்களை கௌரவிக்கின்ற தருணம் இது. திறமைக்கு உண்டான ஒரு சவாலை வெற்றிகரமாக முடித்த திருமதி ராஜலக்ஷ்மி திருப்பதி அவர்களை அவருக்கான சான்றிதழ் வழங்கப்படுகின்றது இந்த தருணத்தில். அதனைத் தொடர்ந்து நினைவு பரிசுதனை திரு ஜெயக்குமார் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். மற்றவர்கள் அவர்களுக்கான வாழ்த்து செய்தியும் பதிவிடுவார்கள். இப்பொழுது சான்றிதழ்
வழங்கப்படுகின்றது. ஜேடி ஈவெண்ட்ஸ் இசைப்பயிற்சி பள்ளியின் தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் ராஜலக்ஷ்மி அவர்களை ஒரு நினைவு பரிசு அளித்து அவர்களை கௌரவிக்கின்றார்கள். நன்றி.